Dear students, a short break. மறுபடியும் சொல்கிறேன். His behavior vexes me. His behavior subject, vexes verb, me object. The me ஃபஸ்ட்டில் வந்துருச்சு, ஐன்னு போட்டாச்சு. வெக்ஸஸ் வந்திருக்கு, அது ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஆம் ப்ளஸ் பிபி, ஈஸ் ப்ளஸ் பிபி, ஆர் ப்ளஸ் பிபின்னு போடணும். அதனால ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். அவன் நடத்தையை பார்த்து எனக்கு ஒரே வெக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. 8th, ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம். ரோசினா மனுஷ பெயர் தான் அது, எ கேர்ள் நேம், நாட் டாக் நேம். ராசி இப்போ ரோசின்னு தான் கூப்பிட்றாங்க டாக்ஸை பூரா. ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். நல்லா தெரியுது. வில் சால்வ் ஃபியூச்சர் டென்ஸ். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். தி ப்ராப்ளம் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட், ஆமாம், தி ப்ராப்ளம் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தாச்சு. வில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸு ரொம்ப ஈஸி. அதோட ஒரு பியை சேர்த்து பிபி போட வேண்டியது. வில் பி சால்வ்டு. வில் பி சால்வ்டு. இந்த வில்லோட பி சேர்த்து சால்வுடைய பிபி சால்வ், சால்வ், சால்வ்டு. அதனால் டி மட்டும் சேர்த்தா போதும். பை யார்? பை ரோசி. ரோசினால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படணும். சால்வ் ஃபியூச்சர். அதுக்கடுத்து அவர் எனிமி ஹேஸ் டிஃபீட்டடு த அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டடு த எனிமி. பார்த்தீங்களா? அவர் ஆர்மி, இது அவர் மட்டும் தனியாக வராது. அவர், மை, ஹிஸ் இதெல்லாம் தனியாக வராது. மை, அஸ், அவர், மீ, மை புக்குன்னு தான் வரும். மை மட்டும் தனியாக வராது. அதே மாதிரி அவர் எனிமி ஹேஸ் டிஃபீட்டட் த அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. அப்போ ஹேஸ் வந்திருக்கு, இது பர்ஃபெக்ட்டு. பர்ஃபெக்ட்னா ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். ஒரு பீன் மட்டும் சேர்த்தா போதும். இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. சரி, சொல்கிறேன். இது வந்து எனிமியை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தாச்சு. இது என்ன இருக்குது? இங்கே ஹேஸ் இருக்குது. ஹேஸ் வந்து ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு. ஹேவும் ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? ஹேஸ் தான் கொடுத்துருக்கு, ஹேஸ் தான் போடணும். ஆனால் கொடுத்துருக்க சப்ஜெக்டை வெர்பு பார்க்கணும். எனிமீஸா எனிமீயான்னு பார்க்கணும். எனிமீ தான் கொடுத்துருக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து ஹேஸ் தான் போடணும். has been defeated by our army. இந்த பற்றிலாம் இந்த enemy has been defeated by our army. அதனால் ஒரு சென்டென்ஸு இருக்குது. அதை வீட்டில் பார்த்து இன்னும் நிறையா சமம் இருக்குது. இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ஸே புரியலை, நான் பேசுகிற வாய்ஸை சொல்லலை, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிய வாய்ஸே புரியலை அப்படிங்கிறது இன்னமும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கொடுங்க. கமெண்டில் கொடுத்து கேட்டுக்குங்க. அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து இங்கிலீஷ் கிராமரை பார்த்து பயப்படாதீங்க, விட்டுட்டு ஓடிடாதீங்க. இது வந்து 10த்துக்கும் இருக்குது, 11த்துக்கும் இருக்குது, 12த்துக்கும் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் இது பயன்படும். அதனால் நீங்கள் இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ் வயசு ஒரு காலம் கொடுத்துருப்போம். அந்த பேட்டர்ன்
ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டு, ப்ரெசண்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து நாம் பயத்துடக்கூடாது. 12 படிச்சிடணும். ஆனால் அந்த ஆக்டிவ் ஸ்பேசிவ் வாய்ஸில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அது என்ன அதிர்ஷ்டம்னா, டென்ஸில் 12 டென்ஸ் இருக்குது. ப்ரெசண்ட்டு அதில் ஒரு 4, பாஸ்ட்டு அதில் ஒரு 4, ஃபியூச்சர் அதில் ஒரு 4 இப்படி இருக்குது. ஆனால் பேசிவ் வாய்ஸில் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் இதுக்கெல்லாம் பேசிவ் வாய்ஸே கிடையாது. அது மாதிரி நல்லதாக போச்சு நமக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இதை பார்த்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இன்னமும் உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சுன்னா இதை கமெண்டில் கொடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோவில் நல்ல நிறை இருந்தால் வெளியில் சொல்லுங்கள், குறை இருந்தால் என்னிடம் மட்டும் சொல்லுங்கள். இந்த போடுற வீடியோவில் பாசிட்டிவான விஷயங்களை இருந்தால் வெளியில் சொல்லணும். நம்ம மட்டும் படித்தா பத்தாது, எல்லாரும் தான் படிக்கணும். ஒரு வேறு நடத்துல குறைகள் தெரிஞ்சுச்சுன்னா அதை என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். இந்தவாறு நடத்தவே இல்லை, ஒழுங்காக சரியில்லைன்னு ஊரில் பூரான்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாமல் இனிமேல் எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த அப்பா சார் நடத்துகிறதே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறேன். நல்லா படிங்க, நிறையா மார்க் எடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.